ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோலோ த்ராட்லர். என் பேர் வந்து கௌதம். என் சொந்த ஊர் வந்து ஈரோடுங்க. நான் இப்போ பெங்களூரில் ஒர்க் போயிட்டுருக்கேன். சோலோ த்ராட்லர் இந்த சேனல் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் கண்டென்ட் ட்ராவல் வீடியோ தான் பார்ப்பீங்க. நீங்கள் நான் இன்றைக்கி வந்து என்ன நாள் பார்த்தீங்கன்னா நியூ இயரு 2026 ஃபஸ்ட் நாள். இன்றைக்கி போகிறோம், இன்னும் ட்ரிப்புக்கு போகிறோம். இன்றைக்கி தான் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் வீடியோ, என்னோடய வீடியோ. எல்லோரும் சோலோ த்ராட்லருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது. இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒயிட்ஃபீல்டில் இருந்தால் கிளம்புறோம். நம்ம பக்கத்தில் ஒரு சிவன் கோயில், முருகன் கோயில், அப்புறம் ஆஞ்சநேயர் கோயில், 3 கோயில் ஒட்டுக்கா இருக்குது. அந்த 3 கோயிலும் சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம், ஓகேங்களா? இந்த 3 கோயிலில் வந்து சிவன் கோயில் சென்ட்ரு, ரைட் சைடு வந்து உங்களுக்கு பிள்ளையார் கோயில் இருக்கும். அப்புறம் லெஃப்ட் சைடு வந்து நம்ம முருகன் கோயில் இருக்குங்க. இந்த ஒரு கோயிலுக்குள்ளார பக்கத்தில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில், ஓகேங்களா? காலங்காத்த ஒரு ஆம்புலன்ஸ் போகுது பாருங்க. யாருக்கு என்னாச்சுன்னு தெரியல. நியூ இயர் அன்றைக்கி காலைல ஆம்புலன்ஸ் போகுது. சரி, இப்போ பக்கத்தில் இது இந்த கோயிலேருந்து பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயிலுங்க. இங்கே சாமி கும்பிட்டு நம்ம அடுத்த ட்ரிப்புக்கு அப்படியே கிளம்ப வேண்டியதான். போகிறதுக்கு முன்னாடி அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம ஏர் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க, ஓகேங்களாங்க? இதை என்னோடய சேனல் வந்து இதான் ஃபஸ்ட்டு வீடியோ. முழுக்க ட்ராவல் கண்டென்ட் வீடியோ தான் இருக்கும். எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாமி கும்பிட்டாச்சு. நம்ம அப்படியே வண்டி எடுத்து கிளம்ப வேண்டியதான். இந்த ட்ரிப்பு வந்து எத்தனை நாள், எங்கே போகிறோம் எல்லாம் நான் பெட்ரோல் அடித்ததுக்கப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே பெட்ரோல் பங்க் இப்போ கிளம்ப வேண்டியதான். நம்ம கூட அப்படியே ஒரு விஐபியும் வராரு, அவரையும் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. அவர் இப்போ நாமக்கல்லேருந்து பெங்களூருக்கு வந்துட்டார். அவரை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறம், ஓகேங்களா? Yeah, 600. Scanner. இப்போ இது யாரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல் அடித்தாச்சு. நம்ம கிளம்ப வேண்டியதான் அப்படியே. இன்றைக்கி வந்து பெட்ரோல் ரேட் வந்து 103 இருந்துச்சு நியூ இயர் அன்றைக்கி கரெக்டாக. தமிழ்நாட்டில் எப்படி இருந்தாலும் இதுக்கும் 100 ரூபா டிஃப்ரென்ஸ் வரும் உங்களுக்கு, ஓகேங்களா? நம்ம தம்பி விஐபி தம்பி வந்து அங்கே செக்பேட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கான். நான் அப்படியே அவனை பிக்கப் பண்ணிட்டு 6 o'clock அவனுக்கு ஃபஸ்ட் ட்ராப்பு. செக்பேட்டில் நின்றுருப்பான். 4:30 காட்டினா அவனுக்கு அத்திப்பள்ளி காட்டுச்சு. ஆனால் அங்கே இறங்க வேணாம், எனக்கு ஒரு 40 கிலோமீட்டர், ஒயிட்ஃபீல்ட்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் சுற்று, அதனால் பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்துனால வர முடியாது, ஸ்ட்ரைட்டாக நீ இதுக்கு போயிரு, செக்பேட்டுக்கே போயிரு, நான் அங்கே வந்து நீ பிக்கப் பண்ணிக்கிறேன் 6 o'clock அப்படின்னு சொல்லிட்டேன். டைம் இதோட மிச்சம், சரி இதாகும் நமக்கு அப்படின்னு சொல்லி அவன் வெயிட் பண்ணிட்டுருக்கான். கோகுல் வந்து நமக்கு எப்படி பழக்கம்னா, அவன் ஃபைனல் இயர் கேபிஎன் காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து, நான் கோயம்புத்தூரில் வந்து கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எம்பரோட கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன் 2023 திங்க். அப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து அங்கே ஜாயின் பண்ணான். நான் கோர்ஸ் படிக்கிற இடத்துல அவனும் படிக்க வந்தான். அவன் மூலியமாக தான் அவன் பேர் பிரபா. அவன் மூலியமாக தான் எனக்கு கோகுலை தெரியும். எல்லாம் ஒட்டுக்க ஒரே ரூமில் இருப்போம்.
அப்போ வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன். அவன் வந்து பிஸ்னஸை பண்ணணும், அவன் பிளானு. நாங்கள் இது மாதிரி பேசுவோம் அப்பப்போ. நான் வந்து 2017 பாஸ்ட் அவுட், அவன் 2023 பாஸ்ட் அவுட்டு. எவ்வளோ கேப் பார்த்துக்குங்க. அப்புறமேட்டு நான் 2017 பாஸ்ட் அவுட்டு. நான் வந்து பொள்ளாச்சியில் மகாலிங்கம் காலேஜில் படித்தேன் நான் அப்போ. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸு வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் மிஷின் ஆப்ரேட்டர் வேலை பார்த்தேன். பிஸ்னஸ் பண்ணேன். பிஸ்னஸ் அப்புறம் லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு இப்போ பெங்களூரில் வந்து ஏவி ஃபீல்டில் இருக்கேன் நான். இப்போ ஏவி ஃபீல்டு, இந்த ஒரு ஃபீல்டு இப்போ பிடிச்சிருக்கு. இந்த ஃபீல்டில் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போ. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மார்த்தலி பிரிட்ஜில் இருக்கோம். மார்த்தலி பிரிட்ஜில் இருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்திரா நகர்லேருந்து அப்படியே டொம்லூர் பிரிட்ஜு கீழே போயிட்டு அப்படியே நம்ம செக்பேட்டு போக போகிறோம். ஓகேங்களா? இங்கேருந்து ஒயிட்ஃபீல்ட்லேருந்து அரௌண்ட் ஒரு 19 கிலோமீட்டர்ஸ், ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வரப்பே கால் பண்ணிட்டான். நான் இறங்கிட்டேன்னா நான் செக்பேட்டில் தான் இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டான். நம்ம போய் அவனை போய் பிக்கப் பண்ணணும். இந்த ட்ரிப்பு வந்து மொத்தம் நாள் வந்து 2 நைட்டு 3 பகல், மொத்தம் இந்த 3 days 2 night இந்த ட்ரிப்போட நாள் கணக்கு வந்து மொத்தம். நம்ம எங்கே போகிறோன்னா வந்து சக்லேஷ்புரான்ட்டு. அது வந்து கொஞ்சம் சில்லான கிளைமேட்டு, கொஞ்சம் க்ரீனியான பிளேஸ். அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கேருந்து நம்ம இங்கேருந்து ஒயிட்ஃபீல்ட்லேருந்து கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் வரும். அது அரௌண்ட் 240 to 245 கிலோமீட்டர்ஸ் வரும் சக்லேஷ்புராவுக்கு. ஒயிட்ஃபீல்ட்லேருந்து சக்லேஷ்புராவுக்கு அவ்வளோ கிலோமீட்டர் வருங்க. அப்புறமேட்டு சக்லேஷ்புராவிலேருந்து நம்ம ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் எங்கே போகிறோன்னா மஞ்சுராபாத் ஃபோர்ட். அந்த ஃபோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு மணி நேரம் அங்கேருந்து நம்மளுக்கு வேறு பிளான் இருக்குது. நம்மளுக்கு அந்த ஃபோர்ட் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பிளான் சொல்கிறேன் அப்புறமேட்டு உங்களுக்கு. ஓகே, எங்கே போகிறோன்ட்டு. இப்போ போய் கோகுலை பிக்கப் பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்புறோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் செக்பேட் வந்துட்டோம். நம்ம அவனுக்கு கால் பண்ணி கேட்டேன். கரெக்டாக அந்த 4 ரோட்டுக்கிட்ட நிற்கிறேன்னா பிரிட்ஜுக்கு கீழே அந்த டவுசர் போட்டு நிற்கிறோம். வந்தான் கூகுள். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? நாங்கள் அப்படியே கிளம்புறோம். நாங்கள் ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜொலோ த்ராட்லர். எங்கே இருக்கோன்னா ஆக்ஷனில் இருக்கமா? ஆமாம், இங்கே தான் கட்டாகுமா? இனிமேல் தான் கட்டாகுமா? ஆமாம், அந்த கோயில் பெல்லூர் கோயில் போனோம் தெரியுமா லாஸ்ட் டைமு? அது அந்த சைடு ரைட்டு. இப்போ அழுத்திட்டு போயிட்டு நல்லா கபில அவர் எவ்வளோ அழுத்துனாலும் அசரவே மாட்டேனே. அப்படியே போய் விட்டா சரின்னு இருப்பான் அவன். கிளம்பலாம் அவர்கிட்ட விட்றாரு போல. எனக்கு பயம். என்னது அவரு விட்றாரு போல, பயந்துக்கிட்டா. அவர் ஓட்டுனது கொஞ்சம் அந்த சின்ன ரோடு இருக்குல்ல, இந்த ரோட்டில் அதில் அப்படி ஐயோ போனதும் அந்த ரோட்டில் தான் மரண ஓட்டு. ஓவர் டேக் தான். எத்தனை மணிக்கு பேணிக்கிறீங்க? இன்னும் கம்மியாக தான்டா. ஆமாண்ணா, பக்கம் தானே. 38 கிலோமீட்டர் தான் இருக்கு. போனதுலேயே திரும்பி புத்தூர் வந்தானே, சக்லேஷ்பூர் போகலாமா சிக்கமங்களூர் போகலாமா அப்படின்னு ஒரு 60 கிலோமீட்டர் தான் போயிட்டு வந்தலாம். ஒரே அழுத்தம் தான் சார், போயிட்டான் சார். இந்த கபில நான் கூப்பிடலாம்.
அதை பண்ண சம்பவம் அப்படிங்க. தர்மஸ்தாலா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். தர்மஸ்தலம் அந்த பிரச்சனை ஆச்சு. ஏது போயிட்டு கோயில் இருக்கிறாங்க, ஃபேமஸான சிவன் கோயில் இது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இப்போ ஆசனூர் ஒரு ஊரில் தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு காலைல சாப்பிட்றோம். நம்ம இது வெஜ்ஜு புல்லாவும் ஒரு வடை ஒன்று சாப்பிட்டு அப்புறம் கடைசியில் ஒரு காஃபி குடித்தோம். ஓகேங்களா? அப்படியே குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டிதான். ஸ்ட்ரைட்டாக இப்போ அடுத்து நம்ம சக்லேஷ்பூர் போகிறோம். சக்லேஷ்பூர் சிட்டிக்குள்ளே போக மாட்டோம், உள்ளார அவுட்டரில் என்கேச்சில் போய் அப்படியே மஞ்சுராபாத் ஃபோர்ட் போயிட்டு அப்படியே நம்ம அங்கேருந்து நம்ம வேறு பிளான் அப்படியே. கப்புள்ஸை காட்டிகிட்டே வரீங்க. சரி, நான் இங்கே போனதே வரீங்கன்னு நினச்சேன். அங்கன்ட்டு ஏன்னு போகணுன்ட்ருக்கான், அங்கன்ட்டு ஏன்னு கூணுன்ட்ருக்கான். என்னடா ஒன்றுமே இல்லை. கோட்டை எங்கெங்க இருக்கு? அங்கே வரப்போ பார்த்துக்கணும். உள்ளே போய் ஃபஸ்ட் எல்லாம் பாட்டு வந்தாலும் கெல்சா இதா அப்படின்னா என்னது? எல்லாம் ஆயிடுச்சாண்ணா? இதான் வேலை இருக்கா? கெல்சி தாவண்ணா? கெல்சா இதானா? வேலை இருக்கா? இது அண்ணாவே அது இருக்கான்னு அர்த்தமா? தண்ணி இருந்திருக்காப்ப அப்பயே பாருங்க எப்படி கட்டிக்கிறேன். இப்போ தோணாவே ஒரு ஜேசிபி தோணுச்சுனாவே ரன் ஆகும் இது வரத்துக்கு. அப்போ எப்படி தோண்டி டனலுக்குள்ளே போய் வரலாம். இங்கே ஏறி அங்கே வந்துட்டு நினைக்கிறேன். ஓடி போனேன். அடிச்சுட்டாங்க அங்கிள். ஆமாம், சுற்றி தண்ணி எவனா வர முடியாத மாதிரி ஃபுல்லாக சுற்றி இருக்கும். மேலே ஏறுறது வீட்டில் இன்ஸ்டாவில் போட்டு விட்ருங்க, மாட்டிக்கிட்டேன் எங்கள் வீட்டில். ஏன்னா அப்போதான் ஓ அட்டாக் பண்ணுறது, சுடுறது, டுமில் டுமில் சுற்றி காட்டுங்க அப்படியே. தெரியலையே, துப்பாக்கி இல்லைனாலும் எவனா வந்தால் சொல்கிறது ஹைடாக இருக்கிறதுக்கு. ஏன்னா பாம்பு சட்டெல்லாம் உரிச்சிருக்கு நாங்கள் பாருண்ணா. பாம்பு சட்டை தானே அது? ஆமாம், நேயும்ல அப்புறங்களா நம்மள மீன் மேய்ஞ்சுதான். அங்கே ஏறது படிக்கிற மாதிரி இருக்கு. ஆக்கிட்டாங்க அப்படி. ஓ, யாரோட என்னை தான் சொல்லுவேண்ணா.
இந்த மஞ்சுரா பாத் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சக்கலேஸ்பூர்னு ஒரு ஊரில் இருக்குது. ஹாசன் டிஸ்ட்ரிக்டில். ஓகேங்களா, ஹாசன் டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் இல்லை, முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகேங்களா, இது 3200 ஃபீட்டில் மேலே இருக்குது. உங்களுக்கு மலை மேலே தான் அந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. எது எது மாதிரி எந்த ஷேப்பில் கட்டியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார் ஷேப்பில் உங்களுக்கு கட்டியிருப்பாங்க இந்த கோட்டையை. நான் உங்களுக்கான இமேஜ் இந்த இதில் அட்டாச் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அந்த கோட்டையோட மேலேருந்து ஃபோட்டோ உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஸ்டார் ஷேப்பில் இருக்கும் இந்த கோட்டை வந்து. யாரால் கட்டப்பட்டதுன்னா திப்பு சுல்தானால் கட்டப்பட்டது இந்த கோட்டை. எப்போனா 1792 கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறமேட்டு 1796 வந்து பிரிட்டிஷ் இது எடுத்துக்கிட்டாங்க. அந்த கோட்டையை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க, ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறமேட்டு. இதுக்கு வந்து சீசன் வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வியூ எல்லாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மிஸ்ட் இருக்காது. லைட்டாக தான் மிஸ்ட் இருந்துச்சு நாங்கள் போகிறப்பயே அப்போ காலையில். அதுக்கப்புறமேட்டு இது வந்து நவம்பர் டு பிப்ரவரி மந்த் வாங்க. வின்டர் சீசனில் வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த கப்புள்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்து போட்டு எங்கள் வீட்டில் மாட்ட போகிறீங்க. இப்படி உள்ளே போய் அப்படியே விழுவாங்க. அதான் இங்கெல்லாம் இருக்கிறது அப்படியே தங்குறது போல. தங்குறது மாதிரி ஆஃபீஸ் மாதிரி கொண்டு வந்துருக்கலாம், தங்குற மாதிரி இருந்திருக்கலாம். கோட்டையோட என்ட்ரன்ஸ் தான் ரூம் மாதிரி அப்படியே இது பண்ணியிருக்காங்க. குழுக்குன்னு இருக்கு பாருங்களேன். அப்போத்த ஆர்கிடெக்ட் அப்படி. இந்த கோட்டைக்கு வரக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா மேலெல்லாம் தண்ணி இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா, ஏன்னா 250 ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கோட்டையே இருக்குது. அதனால் வாட்டர் பாட்டில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்குங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். ஓகேவா?